செய்திகள் தொடர்கின்றன. சீனாவில் நடைபெற்ற மிஸ் இன்டர்நேஷனல் அழகி போட்டியில் ஈக்வடார் நாட்டைச் சேர்ந்த பெர்னாண்டா கார்னிஜோ அழகி பட்டம் வென்றார். உலக அழகி போட்டிக்கு நிகராக சீனாவில் சர்வதேச அழகி போட்டி நடைபெற்று வருகிறது. சுமார் அரை நூற்றாண்டு காலமாக நடைபெற்று வரும் இந்த போட்டியின் நடப்பு ஆண்டு போட்டி சீனாவில் ஷாங்காய் மாகாணத்தில் உள்ள செங்டு நகரத்தில் நடைபெற்றது. சுமார் 60 நாடுகளைச் சேர்ந்த அழகிகள் அன்னநடை போட்டும் பூன நடை நடந்தும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். பல கட்டங்களாக நடைபெற்ற இந்த போட்டியின் இறுதிக் கட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் ஈக்வடார் நாட்டைச் சேர்ந்த 22 வயதான பெர்னாண்டோ கார்னிஜோ மிஸ் இன்டர்நேஷனல் எனப்படும் சர்வதேச அழகி என்ற பட்டத்தை பலத்த கரகோஷங்களுடன் இடையே பெற்றார். இந்த பட்டத்தை வென்றதன் மூலம் அவருக்கு ஏராளமான பரிசுகளும் வாழ்த்துகளும் குவிந்த வண்ணம் உள்ளன. உலகின் பிரபலமான பிரபஞ்ச அழகி மற்றும் உலக அழகி போட்டிகளுக்கு இணையாக சர்வதேச அழகி போட்டியும் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் முக்கிய செய்திகள். பக்ரீத் பண்டிகையை ஒட்டி 5000த்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் குர்பானி வழங்கினார். திருப்பூரில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 24ஆக உயர்ந்துள்ளது. நிவாரணப் பணிகளில் ஏற்பட்டு வரும் மந்த நிலையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு பெட்ரோல் விலையை திரும்பப் பெறாவிட்டால் குளிர்கால கூட்டத்தொடரின் போது நாடாளுமன்றத்தை முடக்குவோம் என்று பாஜக எச்சரித்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூர் தனி நீதிமன்றத்தில் இன்று ஆஜராக வேண்டிய ஜெயலலிதா இன்று நீதிமன்றத்திற்கு செல்ல மாட்டார் என்று தெரிகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம். வணக்கம்.